தோனி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு ஆடு நடிச்சிருக்கேன். என் அசிஸ்டன்ட் ஒருத்தங்கிறான், அவர் போகும்போது கூப்பிடுறாருன்னு நான் சொல்லிட்டேன்ல, அது நிஜமாலுமே அவர் போகும்போது தான் கூப்பிட்டான். அவர் கூட பார்த்தா கன்னுலாம் வச்சு நிறைய பேர் இருப்பான். எங்கே போயிட்டு நான் அதுக்கு நடுவில் போகிறது, டப்புன்னு ஒரு புல்லட்டை தொப்புல இறக்கிட்டானுங்கன்னா. Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold. Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events. எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்கு. தோலில் வேற கை போட்டிருக்காரு. காஸ்ட்லியான வாட்ச் வேற ஒன்று கட்டியிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் போட்டீங்க, என் ஆம்ஸை கொஞ்சம் மாற்றி போட்டுருக்கூடாது. எப்போலாம் என் ஆம்ஸ் அப்படி இருந்தது. தோனி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு ஆடு நடிச்சிருக்கேன். என் அசிஸ்டன்ட் ஒருத்தங்கிறான், அவர் போகும்போது கூப்பிடுறாருன்னு நான் சொல்லிட்டேன்ல, அது நிஜமாலுமே அவர் போகும்போது தான் கூப்பிட்டான். அவர் கூட பார்த்தா கன்னுலாம் வச்சு நிறைய பேர் இருப்பான். எங்கே போயிட்டு நான் அதுக்கு நடுவில் போகிறது, டப்புன்னு ஒரு புல்லட்டை தொப்புல இறக்கிட்டானுங்கன்னா. ஆஹா ஆஹா ஆஹா, தலைவன் தலைவன் தலைவன். யார் அவரா? யார் அவர்? அவர் யாருன்னு என்ன தெரியும்டா? அவர் யாருன்னு தெரியாதா? அர்னால்டா? என்னது அர்னால்டு ராஜா? எப்ப விஜய் ஆண்டனி கட்சி ஆரம்பிச்சாரு? ஏன்டா ஒரு ஏஐ வச்சு நீ எவ்வளவு அநியாயம் பண்ணுகிறீங்க? எம்ஜிஆருக்கு அடுத்ததா கூலர்ஸ் உங்களுக்கு தான் எடுப்பா இருக்குன்னு இருக்காங்க. ஏதாவது கருத்து இருக்கானே? இல்லம்மா, நிறைய பேருக்கு அது மாதிரி எடுப்பா இருக்குமா? ஏமா, நல்ல விஷயம் தான், ஹாப்பியா தான் இருக்கு. இல்லனா எலெக்ஷன் வேற வருது, ஏதாவது ஐடியா இருக்கானே அவங்க கேட்க சொல்லி ஆசைப்படுறாங்க. கண்ணாடி எனக்கு பிடிக்கும், அதனால கண்ணாடி பிடிக்கும், அவ்வளவுதான் பதில். வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க, ஓகேவா? சின்னதா ஒரு கிரியேட்டிவான விஷயம் வந்து நம்ம டீம் உங்களுக்காக பண்ணியிருக்காங்களாம். அதை நீங்க பார்க்கணும்னு இப்ப ஆசைப்படுறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பிரமாதம் இப்போ கிரியேட்டிவ்னு சொன்னாலே நான் பயங்கர எக்ஸைட் ஆயிடுவேங்க. காமிங்க. இப்போ நாங்க வந்து ப்ளே பண்ணுவோம், அதை நீங்க பார்த்து வியந்து பதில் சொன்னீங்கன்னா போதும். ஆஹா பா, சூப்பரா இருக்கு பா. எனக்கு போட்டோ அனுப்பிச்சு விடுங்கப்பா. ஆனா நம்ம தலைவர்களை எப்போ மீட் பண்ணீங்க? என்னைக்கு இது நடந்தது? தெரியலையம்மா, எனக்கு அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் ஒரே ஒரு தான் மீட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரேடியோவில் வந்து நரேன் கார்த்திகேயன் அவர்களும் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு வந்தாங்க. ஏன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருங்காட்டுக்கோட்டையில் ஒரு ரேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அப்போ அதுலேயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ண. நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ வந்து நைட்டு வந்தார். வந்தோடனே சொன்னார், ரேஸை பற்றி மட்டும் தான் பேசணும் அப்படின்னோடனே எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி சார், பெட்ரோல் எவ்வளோ ஊற்றுவீங்க, இது எப்படி நீங்கள் ரிப்பேர் பண்ணுவீங்க, டயர் எப்படி மாற்றுவீங்க, இப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன் நான். ஏன்னா சினிமா பற்றி எதுவுமே கேட்க வேண்டாம், ஏன்னா இப்போ டோட்டலாக கண்டெக்ஸ்டே வேறு அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர ஹாப்பி. அது அதுதான் ஒரு தடவை பார்த்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிவியில் பார்க்குறது. அப்புறம் தலைவர் வந்து இப்போ வந்து ரேஸ் வேறு ஓடிட்டுருக்காரு. எனக்கு இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே இப்போ பயங்கர ஹாப்பியாக இருக்கு. தோலில் வேறு கை போட்டிருக்காரு. காஸ்ட்லியான வாட்ச் வேறு ஒன்று கட்டியிருக்கேன். வெரி நைஸ். ஓகே, தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ்ப்பா. அந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு. தேங்க்யூ, நன்றி. ஓகே, மேனிஃபெஸ்டிங் இது. ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளீஸ். ஏய், ஏன்னா எல்லாத்தையும் போட்டீங்க, என் ஆம்ஸை கொஞ்சம் மாற்றி போட்டுருக்கூடாது. எப்போலாம் என் ஆம்ஸ் அப்படி இருந்தது. ஓகே, தோனி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு ஆடு நடிச்சிருக்கேன். பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலி அவர். ஆனால் இன்னும் ஒரு விஷயம்னா, அன்றைக்கி வந்து அந்த ஆடு மட்டும் தான் நடிச்சேனே தவிர அவர் வந்து அங்கே கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒர்க் பண்ணும்பொழுது போய் ஃபோட்டோ கிட்ட டென்ஷன் ஆகிடுவார். ஏன்னா அவர் அது ஏன்னா ஸ்கிரிப்ட் படிச்சுனே இருக்கார் அவர். ஆமாம், நம்மள மாதிரி தான் போல. ஏன்னா எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என் அசிஸ்டன்ட் ஒருத்தங்கிறான், எங்கேக்கிறான்னு தெரியல, அவன்கிட்ட சொல்லிட்டு இப்படி வெளில போனோமா ஃபோன் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து. அவர் போகும்போது கூப்பிடுறாருன்னு நான் சொல்லிட்டேன்ல, அது நிஜமாலுமே அவர் போகும்போது தான் கூப்பிட்டான். ஆனால் அவர் போறாருண்ணா அப்படின்னா. அவர் கூட பார்த்தா கன்னுலாம் வச்சு நிறைய பேர் இருப்பான். எங்கே போயிட்டு நான் அதுக்கு நடுவில் போகிறது, டப்புன்னு ஒரு புல்லட்டை தொப்புல இறக்கிட்டாங்கன்னா. சரின்னு சொல்லிட்டு விட்டேன். சரி, பார்த்த வரைக்கும் போதும், அவர் கூட ஒரு ஆடு நடிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் எனக்கு. நிஜமாலுமே அது வந்து அந்த டே வந்து அப்படியே உட்காந்து கண்ணு முன்னாடி அதை வந்து பார்த்து ரசித்தது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருந்தது. இந்த ஃபோட்டோவும் சூப்பராக இருக்குது. இப்போ ஜிம்முக்கெல்லாம் போனால் இப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். மசில்ஸ்லாம் போட்டிங்கன்னா பயங்கரமாக இருப்பீங்க. மசில்ஸ்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. வினோத்தோட டிஷர்ட் வாங்கி போட்டோன்னா எனக்கு மசில்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். இருந்தாலும் உங்கள் ஒர்க் அவுட் பாடி சூப்பராக இருக்குன்னா
அண்ட் நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். இது யாரோ பெரிய லெவல்ல பார்த்து விட்ட வேலை மாதிரி இருக்கு. ஏமா அவரு டெய்லி ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றவரா? சும்மா அவரு நம்ம என் கூட சேர்ந்து கையெழுத்து போடுறாரு. வெள்ளி விலையை ஏத்தி விட்டா அப்படி ஆஹா 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 தலைவன் 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 ஐயோ எம்மா பயங்கரமா இருக்குதுடா டேய் யாரா நீங்களா சே சூப்பர். அவர் கேக்குறாரு ஆர்டர் எடுக்கிறாரு சாப்பிடுறது. யார் அவரா? யார் அவர் யாருன்னு என்ன தெரியும்டா? அவர் யாருன்னு தெரியாதா? இப்ப மேல ஒரு ராக்கெட் போயிட்டு திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன்ல வருது, அதோட ஓனர் அவரு. டேய் ட்விட்டரோட ஓனர் அவர் தான்டா. ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ரீலங்காவை வாங்க போறாரு. அர்னால்டா? என்னது அர்னால்டு? ஆனா இருந்தாலும் நீங்க இவ்ளோ சீரியஸா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்மளுடைய புது படைப்பு ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அது ஏன் நம்ம இந்தியாவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட டீமும் சேர்ந்து உருவாக்குனது தான் ஃப்ளிக்கப் அப்படின்றது ஒரு லைவ் வீடியோ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு அமேசானோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு வீடியோ ரன் ஆகும், அந்த வீடியோ கீழே அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லைவ்லேயும் போயிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது குறிப்பாக வந்து நம்ம வீட்டிலிருந்தே வந்து பொருட்களை தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் சரி, குறிப்பாக பெண்களுக்காக தான் இதை வந்து நாங்கள் மைண்டில் வச்சு பண்ணது. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு 150 பெண்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, இது ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போதே இதை நான் பண்ணும்பொழுது அவங்க கொடுத்த ஒவ்வொரு ஐடியாவுமே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ளிக்கப் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்குமே ஒரு 20,000 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 750 செல்லர்ஸ், குறிப்பாக வந்து பெண்கள் தான் வந்து ஜாஸ்தி இதில். அது பார்க்கும்பொழுதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் வந்து இதோடைய லான்ச் வந்து நடக்கும். இப்போ கூட இதை யாராவது பார்த்துட்டு இருக்கவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பையன் ஃப்ளிக்கப் FLYKUP அப்படின்ற இந்த ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு வியாபாரத்தை ஆன்லைனில் பண்ணலாம், வெப்சைட் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை நாளைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சரி, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் சோஷியல் செல்லராக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு குறிப்பாக அண்ட் ஈவன் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளார்க்க ஆர்வம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினோத் எல்லாமே வந்து கடை ஓப்பன் பண்ணலாம் உள்ள இருக்க. ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் இ-காமர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பிராண்ட்ஸோட ஃபேஸஸோட வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்தோன்னா அதை தயாரிக்கிறவர் வந்து யார் அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு பொருளை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அவங்க வாங்குவாங்களே தவிர அது வந்து ஒரு பெரிய கம்பெனி அப்படின்றதுக்காக வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சோஷியல் இ-காமர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கிரியேட்டர் கண்டென்ட் ஓரியன்டான ஒரு விஷயமாக இது இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஜாக்லின்ஸ் ஜாக்கெட்ஸ் கடை அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்க. கண்டிப்பா. ஸோ ஃப்ளிக்கப் அப்படின்றத வந்து கண்டிப்பா இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு வச்சிருக்கவங்களாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. நிறைய பேருக்கு அது வெப்சைட்லயும் இருக்கு. அது நீங்க ஆப்பிள் ஃபோன்லயும் பார்த்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா flickup.live-னு அடிச்சீங்கன்னா அது உள்ள இருக்க வந்துரும். யூ கேன் கோ ரெஜிஸ்டர் flickup.live. ஓகே, எல்லாரும் நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் அது லான்ச் எல்லாம் கிராண்ட் லான்ச் கூடிய சீக்கிரம். நீங்க எப்போ நீங்க போய் டேட் பிளாக் பண்ணிப்போ கண்டிப்பா பண்ணலாமா? கண்டிப்பா இங்கேயே வந்து பண்ணலாம். நம்ம வெல்டெக்லயே வந்து பண்ணலாம். சூப்பர்ண்ணா. ஆனா இந்த கெட்டப்ல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா கையில போட்டுருக்கீங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த மணி கூட விடாம பாருமா, மோதிரம் கிதரம் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஏய் யாரும் அதை சொல்லிர கூடாது இல்ல. ஆமா சூப்பரா இருக்கு. இந்த சூட் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு சூட் என்கிட்ட இருக்கு. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் அமுச்சு விடுங்கப்பா. சூப்பர் ஹாலிவுட் லுக்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். அது நான் தானா? அதுதான் நானும் கொஞ்சம் பாக்குறேன். நீங்க தான் நானு. அது இல்ல அவர் ஒரு யூடியூபர் மாதிரி இருக்கிறாரு. பட் ஆனால் இருந்தால் ஓகே, நான் கூட நினச்சிக்கிறேன். எங்கே திரும்ப உட்கார வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் எப்படி பேசுவேன் அவர்கிட்ட? ஒரு சைடு ப்ரொஃபைல் நான் அப்படி இருப்போம். நல்லா இருக்குமா கேட்குறது? சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏன் சந்தோஷம் அப்படின்னா நானும் விருச்சிக ராசி, அவரும் விருச்சிக ராசி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து விருச்சிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். என்னென்னமோ கான்வர்சேஷன் எதிர்பார்த்தோம், கடைசியில் என்ன நான் விருச்சகத்தோட முடிச்சிட்டேன். நான் யாராக இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். யாரு வராங்களோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம யாருன்றது. இவரும் விருச்சிக ராசி தானமா, பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அமேசிங்ண்ணா. சரி, நெக்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். ஜாக்லின், நான்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்றோமே. சொல்லுங்க
சும்மா எழுதி பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குதே. ஐயோ இவனுங்கெல்லாம் வந்துருவானுங்களே ஏர்போர்ட்டுக்கு. அண்ணா கோயம்புத்தூர் போற வழியில நெமிலிச்சேரியில் இறக்கி விடுங்கன்னு வானுங்களே. வேணா என் பையன் பேர்லயோ இல்லை என் பொண்ணு பேர்லயோ ஓப்பன் பண்றேன். என்ன ப்ரோ உண்மையிலேயே அப்படி வந்துருச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாதுல்ல நம்மளெல்லாம்? இல்லைம்மா, நான் முந்தானத்து கூட ஃப்ளைட்டில் போகும்போது நான் எப்போதுமே அந்த பஸ் ஓட்டு வரல அவர்கிட்ட கேட்பேன். ஆனால் இது பெருசாக இருக்குது, சின்ன ஃப்ளைட்டாக பெரிய ஃப்ளைட்டா, எது நான் பெருசு அப்படின்னா அது பெருசு, இது எவ்வளோ நான் வேலை இருக்கும் அப்படின்னு கேட்பேன். அவர் என்ன விடு மாதிரி பாப்பா அப்படி கேவலமாகவே, ஏன்னா அவருக்கும் தெரியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் நெட்டில் போய் பார்ப்பேன், இது A320 எவ்வளோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயங்கரமான ரேட்டுமா. எப்பா என்ன ப்ரோ வாங்கிடுவாரா? நாங்கள் ஃபாரின்ஸ் போகிறதே வந்து அண்ணன் ஏதாவது ஈவெண்ட்டுக்கோ இல்லை அண்ணன் எங்கே போகிறாங்கன்னா கூட அண்ணா எங்களுக்கு ஒரு டிக்கெட் போட்டுருங்க அப்படின்னு தான் நாங்கள் எல்லாம் அப்படியே போயிடுவோம். அண்ணன் கிட்ட ஏர்லைன்ஸ்லாம் வந்துச்சுன்னா வலசரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கத்துக்கே நாங்கள் ஃப்ளைட்டில் தான் போவோம். ஏர்போர்ட்லேயே பத்துருவோம், ஃப்ளைட் ரெடி ஆகலாம் நாங்களே எடுத்துருவோம். சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. ஆஹா, நாங்கள் ஏறி இங்கே இறங்கிடுவோம், சும்மா விளையாடுவோம் டெய்லி. அமேசிங். ஆனா அடுத்து வர போறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இமேஜ், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் சேஞ்ச் த இமேஜ். எப்போ விஜய் ஆண்டனி கட்சி ஆரம்பிச்சாரு? ஏன்டா ஒரு ஏஐ வச்சு நீ எவ்வளவு அநியாயம் பண்ணுகிறீடா. இது என்னடா சிம்பிள் இது? அது வினோத் தான் அந்த சிம்பிளை செட் பண்ணி கொடுத்தாரு. ஏதோ அந்த மாயன் சிம்பிள் மாதிரி இதுறாது. சூப்பர்மா. கட்சி எப்போ ஆரம்பிங்கன்னு கேக்குறீங்களா இல்ல கட்சியில ஜாயின் பண்ணுவீங்களா கேக்குறீங்களா? என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம், அது உங்க இஷ்டம் தான், உங்க ஐடியா தான். ஏதாவது ஒரு கட்சியில ஜாயின் பண்ணிடலாம் சீக்கிரமா. போர் அடிக்குது, இப்போ எவ்வளவு ஏதாவது இதுல இருக்குதா? இவங்க ஒன்று மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஏஐ பண்ணியிருக்காங்கண்ணா. நீங்கள் கண்ணாடி போடுவீங்க தெரிஞ்சுட்டு எல்லா முகத்துக்கும் கண்ணாடியை போட்டுட்டு நீங்கள் என்ன நம்மளை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இல்ல அப்படி மாக்கப்பான்னு நாங்க ஏல டைப் பண்ணாலே அதுவே கண்ணாடி போட்டுருது எல்லாத்துக்கும். அப்படியா? ஐயோ. சரி அண்ணா, இப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க அதையாவது சொல்லுங்க. சூப்பர். ஓகே. இப்போ டிராவல் பண்றவங்களுக்கு. அப்படியா? ஓகே. பெண்கள் நீ வந்து பார்த்தனா நம்ம ஜாக்லின்ட்ட கொடுத்துடலாம். பக்கத்துலயே இருக்கிறதுனால. குழந்தை செயலாளர்கள் வந்து பார்த்தனா மாணவர் அணியை வந்து பார்த்தனா அவர்கிட்ட கொடுத்துடலாம். விக்கி சிவாவுக்கு வந்து பார்த்தனா என்ன கொடுக்கலாம்? என்னது சரக்கு வாங்கி கொடுக்குறது விக்கி சிவாவா? டேய், அந்த இதெல்லாம் பரப்புரை ஆற்றுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கி சிவா, நிறைய பேர் இருக்காங்க. ராமர் வந்து பார்த்தீங்கன்னா பொது செயலாளர், அவர் தான் பொது செயலாளர். சாரிங்க, குடிசையா? அப்படிதாடா. ஆமா, போக்குவரத்து துறை மற்றும் இது பொது செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ராமர். இது மாதிரி டக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல, அதனால வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கொடுக்க வேண்டியதான். உணவு மற்றும் பண்டமாற்றுத்துறையில் வந்து பிரியங்கா எதிர்பார்த்தோம். ஆமா, சத்துணவுத்துறை பிரியங்காவை கொடுத்துரும். ஓகே, உங்களுக்கான லாஸ்ட் இமேஜ். டாட்டூலாம் வேற போட்டிருக்கீங்க போல மேட்சிங்கா. ஆமாண்டா டேய், டாட்டூ வீட்லாம் போட்டு விட்டான். ஒரு மாதிரி ஸ்மால் சைஸ் டிஷர்ட் போட்டு வேற மாதிரி காமிச்சிருக்கான் நம்மள. எனக்கு பிரச்சனை தெரியுது மாதிரி இதே தாடி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோலாம் எனக்கு அமுச்சு விடுங்க. என்னம்மா விராட் கோலி போட்டி கேட்குறீங்களா இல்லை இது மாதிரி இது எப்படின்னா இருக்குன்னு கேட்குறீங்களா? ஜென்ரலாக அந்த இமேஜ் பற்றி இல்லை, எனக்கு பேசிக்கலி வந்து பார்த்தோன்னா இந்த சென்னை மேட்ச் ஆர்சிபி நடக்கும்போது எனக்குலாம் ஒரு டைமில் வந்து விராட் வந்து பிடிக்கல. ஆனால் அவங்க கண்டினியூஸாக தோத்துட்டே வந்தாங்களா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த டீம் ஜெயிக்கணும்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசில் வந்து அவர் மேலே வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு, ஒரு பாசம் வந்துடுச்சு அவர் மேலே. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னை பசங்களே வந்து பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நாள் தான் எவ்வளோ நாள் தான் அடிப்பீங்க பாவம்ப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச் விளாட்னார்ல, மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டான் அவர். அதுக்கு முன்னாடி தோனி தான், இப்போ அதுக்கப்புறம் வந்து தோனிக்கு எடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஐ லைக் இஸ் ஆட்டிடியூட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சும்மா அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே அமைதியாக போயிடுவார். அவங்க டீமை ஸ்லெட்ஜ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன். என் கூட கிரிக்கெட் விளாட்றவங்களுக்குலாம் தெரியும், அப்படியே அவர் மாதிரி தான் இருப்பேன் நான். ஃபுல்லாக வாயை திறந்தா க்ரீன் பேர்ட்ஸ் ஒன்லி கம்மிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எங்களுடைய கிரிக்கெட் மேட்ச் எல்லாமே. அது என் கூட விளாட்னவங்க எல்லாருக்குமே தெரியும். நீயும் திட்டிக்கோ நானும் திட்டிக்கிறேன், வாங்கிக்கோ வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். கேம்னு வந்துட்டு அவ்வளோதான். ஆமாம், கேம்னு வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். ஓ சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. உங்களுக்கான லாஸ்ட் இன்னும் ஒரு இமேஜ் வச்சிருக்காங்களா, அதையும் பார்த்துக்கலாம். பிக் பாஸ் சபரி எப்பமா சிஎம் ஆனாரு?
ஏன்டா டேய் ஒரு ஏஐ வச்சு நீ என்னென்னலாம் பண்ணிக்கிறீங்களா எப்பா? இத்தனை கெட்டப் நீங்க கூட போட்டிருக்க மாட்டீங்க. ஏஐ வச்சு சரி அவங்க ஓகே, முதலமைச்சர் டேபிள் பண்றீங்க, ஓகே அதெல்லாம் ஓகே. அந்த டேபிள்ல என்ன 4 பேனாவா இருக்கும்? ஏதாவது ஒரு பூச்செண்டு வேற ஏதாவது வச்சிருக்கலாம்ல, சாப்பிட்ற ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது. சரி, இப்போ நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, முதல்ல என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. முதல்ல என்ன பண்ணுவேன்னா, கையெழுத்து முதல்ல வந்து என்ன பண்ணுவேன்னா, விஜய் டிவியில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல நிதி திட்டம் மாதிரி, ஏதாவது ஒரு 100 நாள் திட்டம் மாதிரி, அது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து வாய்ப்பே நல்ல நடித்து நல்லா வந்து ஆங்கர் பண்ணி நல்லா வந்து என்டர்டெயின் பண்ணி வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளே தமிழக அரசாங்கமே ஒரு நிகழ்ச்சியை வேணும்னே நடத்தி பிக் பாஸ் மாதிரி நடத்தி அதுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் எலிமினேஷனே கிடையாது. உள்ளே போனால் ஒரு 500 நாள் உள்ளே இருக்கிறதுக்கெலாம் பேமெண்ட் இருக்கும். ஜாக்லின் தண்டனை மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை கேட்கும் போது? பேமெண்ட் கொடுத்தா 500 நாள்னா 1000 நாள்னு என்ன பண்ணுவாரு தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு நம்மள வாழ வைக்கிற அளவு கொடுத்துருவாரு. அதை வச்சு நம்ம 5 வருஷம் சந்தோஷமா வாழலாம். 5000 நாள் கூட இருந்துருவேன். கவர்மெண்ட் பிக் பாஸ்னு ஒன்று ஆரம்பிப்போம். வேலை இல்லாத கலைஞர்களுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து வேலையை கொடுப்போம். அதை வந்து சினிமாவில் இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியில் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் வேலை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமாம். சண்டாளா Famescape Entertainment presents celebrating 20 years of Macapa. Title sponsor Max Gold, Cash for Gold. Powered by Lenovo, GBS Systems and Services, Achi Hotel Sambar, Matthew Garments, Vipava Organic Store, FlickUp Live Video Shopping App. Digital partner Cineolagam. Luxury car partner Update Cars. Food and beverage partner NSK Biryani. Venue partner Welltech University Avadi. Advertisement partner Shyam Saran Ads and Events.